பார்த்தீங்கன்னா டாட்டா அல்ட்ராஸ். இந்த வண்டி என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, கீழ வந்து சம்பில் வந்து ஆயில் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. ட்ரைப்ஸ் அவுட் சவுண்ட்லாம் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இனிமேல் இந்த வண்டியை வந்து நம்ம வந்து ரேம்பில் போட்டு நம்ம வந்து என்னென்னு ஃபுல்லாக வந்து செக் பண்ணி என்னென்ன போயிருக்கோ அதை ஃபுல்லாக நம்ம வந்து மாற்றிடலாம். மறக்காமல் வீடியோ வந்து எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரித்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரிஞ்சது இந்த ட்ரைப்ஸ் அவுட்டோட பெட் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து உடஞ்சிருக்கு. இந்த ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமாக உடஞ்சிருச்சு. உங்களுக்கு பார்க்க இந்த வீடியோவில் தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் தான் அது. உடஞ்ச இந்த போல்ட்டோட சேர்த்து இந்த ஒரு பீஸ் மட்டும் அதிலே இருந்துச்சு. இது வந்து ட்ரைப்ஸ் அவுட் வந்து தனியாகவே இருந்துச்சு. இதனால தான் கஸ்டமருக்கு வந்து அந்த சவுண்ட் வந்திருக்கு. ஆல்ரெடி கம்பெனியில் காமிச்சிருங்க. இது சரியாக கவனிக்கலையா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் அங்கே மாற்றாமல் விட்ருக்காங்க. நம்ம வந்து இந்த ட்ரை சாஃப்ட்டு, இந்த பெட்டு இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து மாற்ற போகிறோம். இது வந்து எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப ரேஷ் டிரைவ் பண்ணுறதுனால கூட இந்த மாதிரி இது பண்ண ப்ரோக் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த சம்மு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபுல்லாக அடியாகி லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சம்மு நட்லேருந்தே லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சம்பு கீழே வந்து ஃபுல்லாக அடியாயிருச்சு. கீழே பெட்டும் வந்து நமக்கு வந்து கட்டாயிருக்கு. அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் ரஃப்பாகவே இது பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சுத்தமாக கட்டாயிருச்சு. அந்த சென்டரில் வர அந்த பூட்டே வந்து சுத்தமாக கட்டாயிருச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு வைப்ரேஷன் மாதிரி உங்களுக்கு தெரியும் இன்ஜின்லே. நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நம்ம இனிமேல் வந்து மாற்றிடலாம். இதான் நம்ம வந்து புது சம்பு வாங்கியாச்சு. இது ஃபுல்லாக நம்ம வந்து இந்த வண்டிக்கு வந்து நம்ம வந்து ஒரிஜினலாகவே வந்து ஃபுல்லாக போட்டாச்சு. இந்த சம்பு வந்து நம்ம வந்து ஒரிஜினல் தான் நம்ம போடுறோம் இந்த வண்டிக்கு. இந்த பெட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சீக்கிரமாக கிடைக்காது. ஏன்னா இது வந்து ரொம்ப ரேரு. அதனால் வந்து நமக்கு வந்து ஒரு 12-15 நாளுக்கிட்ட ஆகும். நம்ம இன்றைக்கி ஆர்டர் போட்டு ஒரு 12-15 நாள் கழித்து தான் வந்து நமக்கு வந்து இந்த பெட்டே வந்து நம்ம கைக்கு வரும். ஏன்னா அந்தளவுக்கு இது வந்து ரேரானது. நம்ம வந்து ட்ரை சாஃப்ட்டும் வந்து இந்த வண்டிக்கு வந்து சேர்த்து மாற்ற போகிறோம். ஏன்னா கம்ப்ளைண்ட் வந்து அப்போ தான் நமக்கு வந்து அரெஸ்ட் ஆகும். அதனால் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு வந்து டெலிவரி கொடுத்துடலாம். சம்பெல்லாம் வந்து நம்ம வந்து பேஸ்ட்டு போட்டு ஃபுல்லாக நீட்டாக போட்டு பக்காவாக இந்த இது பொறுத்த அளவுக்கு நமக்கு வந்து பேக்கிங்கும் வரும். சில வண்டிகளுக்கு பேக்கிங் வராது. இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேக்கிங் வரும். பேக்கிங் வந்து கிடைக்கல. பேக்கிங் வந்து நல்லா இருக்கிறதுனால நம்ம வந்து அதோடவே நம்ம வந்து பேஸ்ட் போட்டு நம்ம வந்து லாக் பண்ணிடலாம். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.